வெங்காயம் தக்காளி சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்யலாமா? நிறைய வேர்க்கடலை சேர்த்து செய்கிற இந்த வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை, வறுத்த வெள்ளை எள்ளு, மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக பூண்டு சேர்த்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம அரைச்ச வேர்க்கடலை மசாலா பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெண்டைக்காய் வேர்க்கடலை மசாலா ரெடி. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் செய்யலாமா? குக்கர்லேயே செய்கிறனால ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக தக்காளி, சோம்பு தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச மொச்சை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி தெளிச்சிட்டு கவர் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சை பொரியல் ரெடி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக அவரைக்காய் வச்சு அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல் செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவரைக்காய் மசாலா செய்யலாமா? சுட சுட சாதமில் கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த மசாலா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ண அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 90% வேகட்டும். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரலையும் வதக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். பச்சை வாசனை போன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவரைக்காய் மசாலா ரெடி. பூசணிக்காய் வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பூசணிக்காய் கடையல் செய்யலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ண பூசணிக்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சிட்டு தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக பூசணிக்காய் கடையல் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். கோவக்காயில் வேர்க்கடலை சேர்த்து புதுசாக ஒரு ரெசிபி செய்யலாமா? ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, கட் பண்ண கோவக்காய், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தக்காளி, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே கவர் பண்ணி வச்சிருங்க. கோவக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கோவக்காய் நல்லா வெந்த பிறகு இதையும் மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கணும். அவ்வளவுதான். இப்ப நல்ல சூடான ரைஸ்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த கோவக்காய் தொகையல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க.